நம்ம கோர்ஸில் என்னென்ன வரும் தான் பார்க்க போகிறோம். நம்ம கோர்ஸில் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஜாவாஸ்கிரிப்ட் வரை எல்லாமே கற்றுக் கொடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் டாபிக்ஸ் பார்த்தா தெரியும், இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இன் ஜாவாஸ்கிரிப்ட், டெர்னரி ஆப்ரேட்டர், நெஸ்டட் இஃப் எல்ஸ் எல்லாமே வருது. அரே இன் ஜாவாஸ்கிரிப்டும் கற்றுக்க போகிறோம். ஆப்ஜெக்ட்டு, ஃபங்க்ஷன்ஸு, அப்புறமா இம்பார்ட்டண்ட் அரே மெத்தடு, ஃபார் ஈச் மேப் மெத்தட், ஃபில்டர் இதெல்லாம் கற்றுக்க போகிறோம். அப்புறமா இட்ரபிள்ஸ்னால் என்ன, செட்ஸ்னால் என்ன, அது ஒரு செக்ஷனில் பார்க்க போகிறோம். அப்புறமா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். க்ளோசர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். டாம் டுட்டோரியலும் பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் டாம்னா ஈவெண்ட்ஸு, ஏசிங்க்ரனஸ் ஜாவாஸ்கிரிப்ட், ப்ராமிஸு, ஓகேவா, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபெச் ஏபிஐ, இதுதான் நம்ம கோர்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணி ஜாவாஸ்கிரிப்டோட ஃபஸ்ட்டு கோட் நம்ம ரன் பண்ணி தான் காமிக்க போகிறோம். பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரோமுக்கு போய்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடு டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். தென் ஃபஸ்ட்டு வர லிங்கை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு விண்டோஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் விண்டோஸு, மேக் புக்காக இருந்தால் மேக்கு, ஓகேவா, அதை தொட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். பட் எனக்கு இன்ஸ்டால் ஆகலைன்னா சில ஒய்ஃபைல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் அண்ட் வெரிஃபைட் ஃபைல் கொடுத்தா அது இன்ஸ்டால் ஆகிட போகுது. ஓகே, தட்ஸ் ஆல். இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை இப்போ தான் அன்இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணிட்டுறேன். ஐயோ, ஓகே. இது என்ன பண்ண போகிறோன்னா, இதில் ஐ அக்ரி தி அக்ரிமெண்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு create a desktop icon, next install, that's all. ஓகே, அவ்வளோதான் கைஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறப்போ இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த 2 ஃபைல் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ ஃபோல்டர் எதனா க்ரியேட் பண்ணியும் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஃபைலெலாம் சேவ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் test.jsன்னு. ஸோ நான் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, மேலே test.jsன்னு வந்துடும். இது என் பழைய ஃபைல். ஸோ இதை நான் delete பண்ணுறேன், புதுசாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நியூ ஃபைலை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு HTML பாய்லர் பிளேட்டு க்ரியேட் பண்ணலாம். index.html. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுற, ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணான்னு தான் பார்க்க போகிறோம். சும்மா test1.js நான் க்ரியேட் பண்ணுறேன். .jsன்னு முடியணும், அதான் எக்ஸ்டென்ஷன், ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்ஷன். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ்டென்ஷனை. லைவ் சர்வர், ஓகேவா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இது இருந்தால் உங்கள் கோடை நீங்கள் லைவாகவே ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நான் கெட் டு தி டாபிக். index.html ஃபஸ்ட் நம்ம பாய்லர் பிளேட் தான் க்ரியேட் பண்ணுறோம். ஆச்சரியக்குறியை போட்டு என்ட்ரு கொடுத்தா வந்துடும் ஷார்ட்கட் கீ. தென் நம்ம இதில் ஜாவாஸ்கிரிப்டை லிங்க் பண்ணலாம். லிங்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, டிஃபர் ஆப்ஷன், நம்ம எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம லேட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ நார்மலாக உங்களுக்கு லிங்க் பண்ணி காமிச்சு தரேன். ஸ்கிரிப்ட் டேக் போட்டு அதுக்குள்ளே எஸ்ஆர்சின்னு போடணும். அதில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலோட நேம் பண்ணால் போதும். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலோட நேம் test1.js. ஓகே, ஆல்ரெடி அதிலே காமிக்குது. இவ்வளோதான் கைஸ், நம்ம HTML ஃபைலும் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலும் கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, console.log hello world
இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அவுட்புட்டு. ஓகே கைஸ், ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறோம். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அவுட்புட் வருதா இல்லையான்னு இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். வெயிட் அ மினிட். யா லைக் திஸ். இந்த பேஜ் லோட் ஆன அப்புறம் நீங்கள் இங்கே போய்ட்டு இன்ஸ்பெக்ட் இருக்குல்ல, இன்ஸ்பெக்ட் தொட்டுக்கிட்டு அதில் தேட் இருக்கும் பாருங்கள், வெல்கம் எலமெண்ட் கன்சோல் போனால் வந்துடும். நம்ம ஃபஸ்ட் அவுட்புட் ஹலோ வேர்ல்டுன்னு வந்துடுச்சு நம்ம. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை லிங்க் பண்ணுறது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம், எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஓகே, வேரியபிள்னா என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்டில் வேரியபிளுங்கிறது டேட்டாவை ஸ்டோர் பண்ண தான் யூஸ் ஆகுது. நீங்கள் அந்த ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை லேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை நீங்கள் லேட்டராக அதோட இன்ஃபர்மேஷனை சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேரியபிள்னு மென்ஷன் பண்ணுறோம், அதான் கீவேர்டு. அப்புறமா வேரியபிளோட நேமு, நான் இந்த வேரியபிளோட நேம் என்ன வைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நேம்னு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நேம் ஈக்குவல் டு மிஸ்டீரியஸ்ன்னு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை நம்ம பிரிண்ட் தான் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும், console.log. அப்புறமா நம்ம இந்த வேரியபிளோட நேம் மட்டும் என்டர் பண்ணால் போதும். அதிலே வருது ஃபஸ்ட் நேம். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம் இந்த கோடை. ஒரு வாட்டி இங்கே போய் பார்க்க நமக்கு கடுப்பாக இருக்கும். ஸோ நம்ம மோர் டூல்ஸ் போயிட்டு இதில் டெவலப்பர் டூல்ஸ் இருக்கும். ஓகே, அதில் போயிட்டு நம்ம ஓகே கன்சோல். ஓகே, கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு கன்சோலில் மிஸ்டீரியஸ்னு. நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இதில் ஃபஸ்ட் நேம்னு இருக்கலாம், இந்த எண்ணை மட்டும் சுமால் போடுறோம். இது வேலை செய்யுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேலை செய்யாது, ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இது கண்டிப்பாக எரர் தான் தரப்போகுது. ஃபஸ்ட் நேம் இஸ் நாட் டிஃபைன்ட், இட்ஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். வேரியபிள் நேம் பண்ணும்போது எப்போவுமே ஸோ பார்த்து நேம் பண்ணுங்கள். தென் இப்போ நம்ம இந்த வேரியபிளை ரீநேம் பண்ணுறோம். ரீநேம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்போயே சொன்னேன் நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னேன். நம்ம வேணும்னா லேட்டராக ரீயூஸும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு கோடர்னு போடுறோம். யா, இந்த என் இட்ஸ் அ கேஸ் சென்சிட்டிவிட்டி, ஸோ கேபிட்டல் என் தான் போடணும் இங்கே கொடுத்துருக்கிறது. ஓகே, கண்ட்ரோல் எஸ். பார்த்தீங்களா, ரெண்டு அவுட்புட் வருது. ஃபஸ்ட் நேம் மிஸ்டீரியஸ், அப்புறம் நம்ம அதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தென் கோடர்னு வந்திருக்கு. திஸ் இஸ் த ப்ராசஸ். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த ஸ்ட்ரிங் என்ட்ரு பண்ணிடுவோம் பார்த்தீங்களா மிஸ்டீரியஸ்னு. அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் சிங்கிள் கோட்ஸில் என்ட்ரு பண்ணலாம், டபுள் கோட்ஸில் என்ட்ரு பண்ணலாம். பாருங்கள், எந்த எரரும் உங்களுக்கு வராது, கரெக்டாக தான் அது அவுட்புட் வரும். பாருங்கள், ரன் பண்ணுறேன், நோ எரர். அப்புறம் பேக் டிக்ஸும் யூஸ் பண்ணலாம். பேக் டிக்ஸுங்கிறது எங்கே இருக்குன்னா, உங்கள் கீபோர்டில் எஸ்கேப் பட்டன் கீழே இருக்கும், லெஃப்ட் சைடு டாப்பில் எஸ்கேப் பட்டன் இருக்கும், அது கீழே பேக் டிக்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுவும் யூஸ் பண்ணலாம், அதுவும் எந்த எரரும் வராது. ஓகேவா? ஸ்ட்ரிங்குக்கு ஓகே, எந்த எரரும் வரல, கரெக்டாக வேலை செய்யுது. என்ன பார்க்க போகிறோன்னா, வேரியபிளை எப்படியெல்லாம் நேம் பண்ணலாம், எப்படியெல்லாம் நேம் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ வேரியபிளுக்கு நம்ம நேம் வச்சுருக்கோம் ஃபஸ்ட் நேம்னு. இந்த வேரியபிளோட நேம் ஃபஸ்ட் நேம். பட் இது முன்னாடி நீங்கள் எந்த நம்பரும்
வச்சு நேம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது வேரியபிள் நேமிங் வைக்கிறப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1ன்னு வச்சுட்டா இது ஏரர். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள், ஏரர். ஓகேவா? ஸோ எந்த வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணுறப்போவும் நம்பர்ஸில் நம்ம நேமிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம பட் ஆனால் அண்டர்ஸ்கோரும் டாலரும் நம்ம யூஸ் பண்ணலாம். நேமிங் இன்பிட்வீனே யூஸ் பண்ணலாம், ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணலாம். யா ஓகே. பட் இதை கால் பண்ணுறப்போ அப்படி தான் கால் பண்ணணும். ஓகே, இப்போ ரன் பண்ணுற பாருங்கள், இந்த எரரும் வராது. ஓ, ஸ்ட்ரிக்ட் கீவேர்டு இங்கே யூஸ் பண்ணனால இந்த எரர் வருது. ஓகே, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த எரரும் வரல. தென் ஸ்பேஸ் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது எரர் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வேர் ஃபஸ்ட் நேம் இருக்கா, இங்கே நம்ம ஸ்பேஸ் போடுறோம். கால் பண்ணுறப்போ ஸ்பேஸ் விட்றோம், அதுவும் உங்களுக்கு எரர் தான் தரும். ஸோ ஸ்பேஸ் விடக்கூடாது. தென் நீங்கள் கேமல் கேஸ் யூஸ் பண்ணலாம் நேம் பண்ணுறப்போ. உங்கள் கன்வென்ஷன் தான் அது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, கேமல் கேஸ்னால் நீங்கள் வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகுறப்போ ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும். பட் அதில் ரெண்டாவது வேர்டு ஜாயின் பண்ணுறப்போ அதை கேப்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அது உங்கள் கோடிங் லாங்குவேஜை கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக காட்டும். ஸோ அதுக்காக தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க வேறு யாராச்சும் உங்கள் கூட பார்த்தா கூட. கைஸ், வேரியபிள் மொத்தம் 3 டைப்பாக டிக்ளேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் தான் வேறு ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 3வது டைப்பு கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம லெட்டு பார்க்கலாம். லெட் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுனா அதோட கீவேர்ட் லெட்டு தான். ஸோ ஜஸ்ட் லெட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். இப்போ நம்ம இதில் லெட்டு ஃபஸ்ட் நேம்னு கொடுத்துருக்கோம், இதுலேயே லெட் ஃபஸ்ட் நேம்னு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நான் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்கிறேன். நம்ம வேரில் இப்போ ஏதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம ரீநேமும் பண்ணிக்கலாம், அதை திரும்ப அசைனும் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஆனால் லெட்டை நம்ம ரீஅசைன் பண்ண முடியாது. நம்ம வேணும்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே ரீஅசைன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ எரர் வரப்போகுது. நம்ம லெட்டுன்னு ஃபஸ்ட் நேம்னு போட்டு மிஸ்டீரியஸ்ன்னு சேவ் பண்ணியிருக்கோம். தென் அதே நேமை நம்ம ரீஅசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எரர் தான் நமக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஃபஸ்ட் நேம் ஹேஸ் பின் ஆல்ரெடி டிக்ளேர்டு. ஸோ லெட்டில் நம்ம ஒரு வாட்டி தான் டிக்ளேர் பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ ஃபஸ்ட் நேம்னு போட்டு கோடர்னு சேஞ்ச் பண்ணால் எந்த எரரும் இல்லாமல் அதை சேஞ்ச் ஆகி அவுட்புட் நமக்கு கிளியராக வந்துடும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம வேரியபிளில் 3வது டைப்பான கான்ஸ்டன்ட்னு தான் பார்க்க போகிறோம். கான்ஸ்ட்ங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ரீடிக்ளேரும் பண்ண முடியாது, அதை நம்ம சேஞ்சும் பண்ண முடியாது. ஓகேவா? லெட்டை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. கான்ஸ்டண்ட்டை நம்ம அதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, நவ் என்ன பண்ணுறோன்னா கான்ஸ்ட் பையோட வேல்யூ 3.14. ஓகே, நவ் இதை நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். பை ஈக்குவல் டு 13. ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ இதை ரன் பண்ணால் கன்ஃபார்ம் எரர் வரும். அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஓகேனா நம்ம இதை சேஞ்ச் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டே சொன்னோம், பையை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா அது கான்ஸ்டன்ட் நம்ம எப்போவுமே ரீஅசைனோ இல்லை சேஞ்சோ பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த எரருக்கான காரணம். ஸோ இதை நம்ம டிலீட் பண்ணிவிடுவோம். பட் ஆனால் இதால் நம்ம கான்ஸ்டன்ட் கூட வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். லைக் வாட் இஸ் திஸ் 2. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவுட்புட் வருமானு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு அவுட்புட் வரப்போகுது. இது ஸ்கொயர் பண்ணால் என்ன அவுட்புட் வருமோ அதான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் கான்ஸ்ட். இது 3க்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.